நேர்மையா சொல்லணும்னா எதிர்காலம் பற்றி பயம், தோல்வி பற்றி பயம், மற்றவர்கள் என்ன நினைப்பாங்கன்னு பயம். நாம எல்லாரும் இதை தினமும் உணர்றோம், வெளியில் காட்டாமலே. உண்மையை சொல்லப் போனால் பயம் கடவுளிடமிருந்து வருவதில்லை. ஆனால் அது நாம் எதிர்கொள்ளும் விஷயங்களுக்கு இயல்பான எதிர்வினை. அது நம் மன அமைதியை குலைத்து நாம் முன்னேறுவதை தடுக்கிறது. அது நம் வாழ்க்கையை பலவீனப்படுத்தலாம், சோகமாக உணர வைக்கலாம், சில சமயங்களில் மனச்சோர்வடையச் செய்யலாம். ஒரு காரணமில்லாத பயம் உங்கள் மனதை குழப்புகிறது மற்றும் உங்கள் திறன்களை பற்றிய சந்தேகங்களை எழுப்புகிறது. ஆனால் ஆண்டவர் சொல்றார், நான் உன்னோட இருக்கிறேன். உங்க மனசு குழப்பமா உறைந்து இருக்கும்போது அவர் அமைதியும் தெளிவும் கொடுக்கிறார். அதனால பயம் உங்க கதை எழுத விடாதீங்க, அத நம்பிக்கை எழுதட்டும், நீங்க முடிச்சிருவீங்க. அதை விட முக்கியமா ஆண்டவர் உங்களோட இருக்கிறார். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். ஏசாயா 41:10.